ஏக இறைவனின் சாந்தியும் அன்னலாரின் அருளும் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எஸ்டிபிஐ கட்சி ஒருங்கிணைத்திருக்கிற பாபரி மஸ்ஜிதுக்கான இந்த போராட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களையும், குறிப்பாக கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கிற மாநிலத்தினுடைய செயலாளர் ஹமீது ஃபிரோஸ் அவர்களையும், பெருந்தரலாக அணிதிரண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவர்களையும் வரவேற்றவனாக ஒரு சில முக்கிய செய்திகளை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். நம்முடைய திட்டமிடல் என்பது மகரிபோடு முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் திட்டமிடல் இருப்பதனால ரொம்ப விரிவாக பேச முடியாது. சுருக்கமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நாம் ஒரு 33 ஆண்டுகளாக இப்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். 33 ஆண்டுகளாக நாம் துக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. 33 ஆண்டுகளாக துக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. இங்க ஒப்பாரி யாரும் வைக்கல, துக்கம் அனுசரிக்கவில்லை. பாபர் இடிப்பின் வலியின் வேதனை இந்திய முஸ்லிம்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் கனன்று கொண்டே இருக்கிறது. அவைகளை உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு எஸ்டிபிஐ கட்சி சொல்லுகிறது, இந்த நாள் பாசிச எதிர்ப்பு நாள் என்று சொல்லுகிறது. பாபரி மஸ்ஜிதை நீங்கள் இடித்த நாளை நாங்கள் பாசிசத்தின் எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கிறோம். அப்படி என்றால் என்ன சொல்லி அர்த்தம் என்று சொன்னால், புரட்சியாளர் பழனி பாபா சொன்னார் அல்லவா, கைபர் போலான் கல்வாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டி வந்தவன் அதே வழியில் திருப்பி அனுப்பப்படுவான் என்று சொன்னது போல, இந்த பாசிச எதிர்ப்பு நாள் இந்த தேசத்தில் உங்களுக்கு இனி இடம் இல்லை என்று அறிவிக்கிற நாளாக தான் எஸ்டிபிஐ கட்சி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்று தெரியும். ஆகவே இடித்தவரிடத்திலே போய் நீதி கேட்கிற முட்டாள்களிலே நாங்கள், நீங்கள் கேட்காத காது என்று தெரியும் கூட ஊதுகிற சங்கு இல்லை நாங்கள் உங்களிடத்தில் நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்வைக்கவில்லை. 33 ஆண்டுகளாக நாங்கள் மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாபரி மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. பாபரி மஸ்ஜித் மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய ஒரு சகோதரி, ஒரு சாம்பிள் தான் கண்ணா என்பது போலதான் இது ஒரு சாம்பிள். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளுடைய ஆதங்கமும் வலிகளும் வேதனைகளும் இவர் வெளிப்படுத்திய விட 100 மடங்கு அதிகமாக, 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் உள்ளத்திலே தேங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாசிசமே, உங்களை கண்டு நாங்கள் அஞ்சி நடுங்கவில்லை, பயந்து ஒதுங்கவில்லை. அரசியல் அமைப்பு எங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் அமைப்பு உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அரசியல் அமைப்பை குழி தோண்டி புதைக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பதே இந்த அரசியல் அமைப்பு தான். எப்பொழுது நீங்கள் இந்த அரசியல் அமைப்பை புதைக்கலாம் என்று நினைப்பீர்களோ, உங்களை நீங்களே புதைத்துக் கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு மாபெரும் தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் இந்திய முஸ்லிம்களை கபூரிலே புதைக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களோடு அண்ணன் தம்பிகளாக பாச பிணைப்புகளோடு வாழ்ந்து விட்டு சென்று விட்டோம். எங்களை மட்டும் நீங்க தனியாக கபூருக்கு அனுப்பினால் நாங்க எப்படி விட்டுட்டு போவோம்? உங்களில் கூப்பிட்டு தாண்டா போவோம் என்று சொன்னார்.
அதனால நீங்கள் எங்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள், எங்களை அச்சப்படுத்தி விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். ஆகவே பாபரிக்கான போராட்டம் என்பது, பாபரி மஸ்ஜிதுக்கான போராட்டம் என்பது எங்கள் தலைமுறைக்கு செய்திகளை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்ததை இழந்ததை மீட்பதற்கான போராட்டமாக நாங்கள் நடத்துகிறோம். இருக்கிறவர்களை பாதுகாக்கிற போராட்டமாக இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் புலம்பவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைக்கவில்லை, எங்கள் தலைமுறைக்கு வீரத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பாபரியை மீட்போம் இன்ஷா அல்லாஹ். பாபரி மஸ்ஜிதில் வாங்கோலி எழுப்பப்படும், பாபரி மஸ்ஜிதில் இன்ஷா அல்லாஹ் தொழுகப்படும். அந்த நாள் இந்த தேசத்தின் ஒற்றுமையால், இந்த தேசத்தின் மதச்சார்பினையால், இந்த தேசத்தின் அரசியலமைப்பால் சாத்தியப்படும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்கள் பாபரி மஸ்ஜித் ராமர் கோயில் என்கிற ஒரு கோவிலை இடித்துவிட்டு கட்டியது போன்ற ஒரு பிம்பத்தை நீங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். வழக்குகள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் ஒரே ஒரு வழக்கில் கூட ராமர் கோயிலை அல்லது ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்துவிட்டுதான் பாபரி மஸ்ஜித் கட்டப்பட்டது என்று நிரூபணம் ஆகவில்லை. ஆனால் பாபரி மஸ்ஜிதை இடித்துதான் கிரிமினலாக ராமரே விரும்பாத ஒரு ராமர் கோயிலை நீங்க அங்க எழுப்பியிருக்கிறீர்கள். அதற்கு 150 கோடி இந்திய மக்கள் சாட்சி. ஆகவே ராமர் கோயில் இடிக்கப்பட்டு பாபரி மஸ்ஜித் கட்டப்படவில்லை. பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. 1949 ஆண்டு பாபரி மஸ்ஜிதிலே ராமர் லாலா சிலைகள் வைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் வரையில் கூட ராமர் கோயில் இடித்துதான் பாபரி மஸ்ஜித் கட்டப்பட்டது என்கிற பிரச்சாரம் கூட இல்லை. ராமர் கோயில் அருகிலே ராமர் கோயில், அதாவது பாபரி மஸ்ஜித் பக்கத்திலே ராமர் பிறந்த இடம் இருக்கிறது. அதுதான் ராம ஜென்மஸ்தலம் என்றுதான் 1949 டிசம்பர் 23 இரவு 12 மணி வரை சொல்லப்பட்டது. 1949 ஆண்டுக்கு பிறகுதான் ராமர் இருந்த இடத்தில் ராமர் கோயிலில் தான் அது இடித்துதான் பாபரி கட்டப்பட்டது என்று சொல்லப்படுது. 450 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் அவர்களுக்கு ராமர் இருந்த இடம்தான் பாபரி மஸ்ஜித் என்று சொல்லுகிற திராணி இல்லை, சொல்ல முடியவில்லை. ஆகவே இந்த தேசத்தின் சுதந்திரத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். அரசு அமைப்பு கொடுத்திருக்கிற உரிமைகளில் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். அதற்கு வழிவகை செய்த கே நாயர் என்கிற நீதிபதி பின்னாளிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார். ஷேக் சோராபுதீனுடைய என்கவுண்டர் வழக்கிலே ஷேக் சோராபுதீனுடைய அவர் அமித்ஷா, இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், அவர் நம்பர் 1A, அவர்தான் ஷேக் சோராபுதீனுடைய வழக்கிலே குற்றவாளி. அவருக்கு விடுதலை கொடுத்ததனால் வழக்கறிஞர் சதாசிவம் அவர்களுக்கு, நீதிபதி சதாசிவம் அவர்களுக்கு கேரள மாநிலத்துடைய ஆளுநர் பதவி கொடுத்ததாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதே போலதான் இன்னைக்கு மிக தீப பிரச்சனையிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும், அதனால் இப்படி செய்திருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். எப்படி என்றாலும் சத்தியம் வெல்லும், சத்தியம் ஒரு நாள் வெல்லும். அசத்தியம் அழிந்தே தீரும். அசத்தியம் அழிந்தே தீரும் என்றால் டிக்ஷனரியில போய் வேற எதுவும் தேட வேணாம். பாசிசம் அழியும், பாசிசம் ஒழியும், ஒன்றுமில்லாமல் போகும், மண்ணை கப்பி போகும். நாம் வெல்லுவோம், எஸ்டிபிஐ வெல்லும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி இமாம் அவர்களுக்கு. அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு சோதனையை நமது மாநில செயலாளர்களுக்கும் வந்துள்ளது. இறுதியாக கண்ணுரை ஆற்றுமாறு நம்முடைய மாநில செயலாளர் அமித்